இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிசாத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மாரி பிரச்சோதயாத். இதுக்கான அர்த்தம் என்ன ஈசனே? என்னோட அம்சமான அகோரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இரு பொருளை தேடி வரப்போறான். அவனை தடுக்க மனுஷ சக்தியை விட அந்த ஆத்ம சக்திக்கு தான் பலம் அதிகம். உனக்கும் ராணிக்கும் சொந்தமான பொருள் மேல அந்த ஆத்தா இறங்கி இருக்கா. அந்த தெய்வ சக்தியை வெளியேற்ற மனுஷ சக்தி தான் போராடணும். இப்போ உன்னோட சந்தேகம் தீர்ந்துருச்சா? சங்கடமும் தீர்ந்துருச்சு, பார்த்திபனோட வேண்டுதலையும் நிறைவேற்ற ஒரு வழியும் கிடைச்சிருச்சு. நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி ஈசனே. பொம்மி அக்கா, எங்கக்கா இருக்கிற? எனக்கு உன்னை பார்க்கணும்க்கா, சீக்கிரம் வாக்கா. ராணி, என்னாச்சு ராணி? அக்கா, உன்னோட வேம்பு சேருக்கு என்னாச்சு தெரியுமா? நமக்கு மட்டும் ஏன்க்கா இம்மா கஷ்டம் வருது? என்னாச்சு ராணி? தாடிகாரனுக்கு அம்மா போட்டு இதுக்கா. இங்க பாரு ராணி, ஆத்தா வேம்பு சாரோட உடம்புல இறங்கியிருக்கான்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். எல்லாத்தையுமே பிரச்சனையா பார்க்காத. அத நமக்கு வர ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைய தீர்க்க வந்த விஷயமா பாரு. வேம்பு சார ஏதாவது கண்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக கூட ஆத்தா அவர் மேல வந்திருக்கலாம்ல. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாம அந்த ஆத்தாவோட காலப்புடி. அவளுக்கு பிடிச்சத செஞ்சு அவளை வழிபட்டு ஆத்தா மனச குளிர வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நீதான் செய்யணும். ஆத்தா கண்டிப்பா வேம்பு சார் மேல இருந்து இறங்கிருவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இப்ப என்னக்கா பண்ணோம்? வேம்பு சார நீ உடனே அம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போ. அங்க போய் அந்த அம்மனோட மனச குளிர வைக்க என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய். உடனே வேம்பு சார கூட்டிட்டு போறானே. நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ஆடி மாசம், இது அவளுக்கான மாசம். அந்த ஆத்தா உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்திருக்கான்னா நீ அவளை தேடி அவளோட எல்லைக்கு போறானே. அவ நிச்சயமா உனக்கு துணையா இருப்பா.